ஏ ஹாய். ஹாய். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு படம் பார்த்துருக்கோம். அந்த படத்தை பற்றின ஒரு ஒரு ரிவ்யூவா எதனா ஒன்று பேசுவோம். அந்த படம் பேசுகிறோம் அந்த படத்தை பற்றி. இந்த படத்தை பற்றி பேசுகிறோம். இந்த படம் பேர் என்னது? கேம் சேஞ்சர். என்ன மாதிரியான ஒரு கான்செப்ட் அது அந்த படம்? ஒரு ஐஏஎஸ்க்கும் ஒரு பொலிட்டீஷியனுக்கும் சண்டை வரும், அவ்வளோதான். அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட். இப்போது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோட பவர் பெருசா, இல்லை வந்து ஒரு பொலிட்டீஷியன் இல்லையா அரசியல்வாதி அவங்களோட பவர் பெருசாங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும்ல. மேபி இப்படி புரிஞ்சுப்போம். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எப்படி ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகுறாரு? அவர் இண்டிவிஜுவலாக படித்து எக்ஸாம் எழுதி அவர் வந்து ஐஏஎஸ் ஆகிறாரு. அது ஒரு தனி மனிதனோட திறமை இல்லையா? அப்போ ஒரு இண்டிவிஜுவலாக ஒருத்தர் வந்து திறமை இருந்தால் படித்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகலாம். ஒரு ஒரு அரசியல்வாதி எப்படி அரசியல்வாதி ஆகுறாரு? மற்ற பீப்புள் அவருக்காக ஓட் பண்ணி அவர் அந்த பீப்புளோட ரெப்ரசன்டேட்டிவ் ஆகி ஒரு பொலிட்டீஷியன் ஆகிறாரு. அது நம்ம இதை பற்றி பேசியிருந்தோம். இதற்கு முன்னாடிலாம் ஒரு அரசன் வந்து அந்த த்ரோனுக்கு வரணுன்னா எப்படி அந்த த்ரோனுக்கு வராங்க? ஃபைட் பண்ணி சண்டை போடுறாங்க. அதாவது ஏற்கனவே நிறைய முறை இந்த மாதிரி பேசியிருக்கேன் லக்ஸு கூட. அதனால அந்த அந்த ஐடியா தெரியுது. சொல்லிக் கொடுத்த மாதிரி லக்ஸ் பேசுதுன்னு நினைக்க வேண்டாம். அந்த மாதிரி இல்லைன்னு வைங்களேன். இதை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம். லக்ஸு நல்லா புரிஞ்சுக்கும். அதனால லக்ஸோட நிறைய வந்து இதை பற்றி ஏதாவது ஒரு டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. சரி, ஓகே. இப்போ நம்ம அந்த மாதிரி சண்டை போட்டு அந்த இடத்துக்கு வரோமா? வேறு என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம்? எப்படி இப்போ வந்து அந்த அதிகாரம் ஒருத்தங்க கைக்கு போகுது? இப்போ நம்ம வந்து எலெக்ஷனால் ஒருத்தங்களுக்கு இப்போ அந்த ஒர்க் போகுது. அதாவது எலெக்ஷன் மூலமாக ஒருத்தங்களை வந்து ரெப்ரசன்டேட்டிவாக தேர்ந்தெடுக்கணும். சரி, ஓகே, டன். சரி, ஒரு ஜென்ரலான ஒரு கொஸ்டின் ட்ரை பண்ணி போடுறேன். இப்போ வந்து ஒருத்தன் தன்னோட திறமையை நிரூபித்து ஒரு அதிகாரியாக வர்றார் இல்லையா? ஒரு தனி மனிதன். ஒருத்தர் வந்து நிறைய பேர் சேர்ந்து தங்களோட பிரதிநிதியாக ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ இங்கே 2 பேரில் யாருக்கு வந்து நம்ம அதிக பவர்ஸை கொடுக்கலாம்? சும்மா நம்ம கொடுக்கணுன்னா யாருக்கு கொடுக்கலாம்? அதிக வேலை யாருக்கு கொடுக்கலாம்? இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லி யாரை சொல்லலாம்? அந்த நிறையா பீப்புளோட ரெப்ரசன்டேட்டிவ். ஏன்னா மக்கள் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தது யாரோ ஒருத்தரை தேர்ந்தெடுத்துருக்காங்க. எதுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க? ஏன்னா அவங்க நல்லவங்க, அவங்க கேட்டதெல்லாம் செய்கிறாங்க. அதனால நிறையா பீப்புள் சேர்ந்து அவங்க ஒருத்தங்களை ஓட் பண்ணதுனால அவங்கள நம்ம வந்து நல்லா நம்பலாம். சரி, அப்போ கேட்டதெல்லாம் ஒரு அரசியல்வாதியால் செஞ்சிட முடியுமா? என்ன கேட்டாலும் செய்ய முடியாது. எதன் அடிப்படையில் செய்யலாம்? எதன் அடிப்படைனா ஒரு அரசியல்வாதி எதன் அடிப்படையில் டெசிஷன் எடுக்கலாம்? ஒருத்தங்க சொல்லி அது செஞ்சு அந்த மாதிரி டெசிஷன். சரி, ஓகே. இப்போ ஒரு 10 பேருக்கு வீடு கட்டித்தரது முக்கியமா? ஒரு 1000 பேருக்கு காலேஜ் கட்டித்தரது முக்கியமா? 1000 பேருக்கு காலேஜ் கட்டித்தரது தான் முக்கியம். ஏன்? ஒரு 10 பேருக்கு தந்தால் மீதி பேரில் என்ன பண்ணுவாங்க? இதே 1000 பேருக்கு தந்தால் காலேஜில் வந்து நம்ம இன்னும் நிறையா பேரை வந்து உருவாக்கலாம்ல. உருவாக்கலான்னா எப்படி சொல்கிறேன்? இப்போ நம்ம வீடுனா நம்ம அதுலேயே தான் இருப்போம். காலேஜ்னால் நம்ம காலேஜ் முடிச்சுட்டு அடுத்த இது ஒர்க்குக்கு போயிடுவோம். அந்த மாதிரி நிறைய அப்படியே ரீப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும்ல காலேஜ். நிறைய கேபிட்டல் ஜென்ரேட் ஆகும். மேபி அவங்க போய் இன்னும் நிறைய நல்லது பண்ணலாம் அந்த மாதிரி. சரி, ஓகே, டன், புரியுது. சரி, அப்போது உனக்கு வந்து ஒரு அதிகாரி ஆகணுமா ஒரு அரசியல்வாதி ஆகணுமா? ஐ மீன் நீ என்ன வேணால் ஆகலாம். லைக் வந்து எனிதிங், லைக் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு என்ன வேணால் ஆகலாம். இப்போ இருக்கிறதுல எது பவர்ஃபுல், எது வந்து நல்லா இருக்கு, எந்த வேலை நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்? இப்போ நம்ம படம் பார்த்தோம்ல, கேம் சேஞ்சர்னு ஒரு படம் பார்த்தோம். கைண்ட் ஆஃப் அவர் வந்து ஹீரோ வந்து என்ன இருக்கார்? ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஒரு கலெக்டரு, அதுக்கப்புறம் ஒரு சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர், இந்த மாதிரி எல்லா பொசிஷனுக்கும் வராரு. உனக்கு எந்த பொசிஷன் பவர்ஃபுல்லாக தெரியுது? எது வந்து என்ன மாதிரி உன்னோட சைடு என்ன, எந்த போஸ்ட் வந்து நல்லா இருக்குன்னு தோணுது? ஐஏஎஸ், ஐபிஎஸ். ஏன் அந்த எலெக்ஷனு? மற்றவங்களால நம்ம வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஆகிறத விட நாம்ளே படித்து நாம்ளே முன்னாடி வந்தால் நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும்ல. ஓ, தனித்திறமை, நம்மளோட திறமையை நிரூபிக்கலாம் அப்படி நினைக்கிறீங்க? சரி, ஓகே.
இப்போ நமக்குன்னு நம்ம வாழ்கிறது வந்து நல்ல விஷயமா, பீப்புளுக்காக ஐ மீன் ஒரு ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த க்ரௌட்னு வச்சுக்கோ, நிறைய பேர் ஒரு 5,00,000 பேர் 6,00,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோ, அவங்களுக்காக வந்து வாழ்கிறது நல்லா இருக்குமா? வேணுங்கிறப்ப அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அதுக்குன்னு அவங்கக்கிட்டேயே போயிருக்குங்க. அப்படி வரீங்க. சும்மா என்ன தோணுதோ அது மாதிரி டிஸ்கஸ் பண்ணலாம் சார். அது வீடியோ அந்த இதெல்லாம் யோசிக்காதேன் சரியா. சும்மா ஒரு கான்செப்டாக சுற்றி என்ன நடக்குது, எப்படி வந்து ஒருத்தங்க கைக்கு வந்து அந்த அதிகாரம் வந்து அடுத்தடுத்து போகுது, அதுக்கு நடுவில் எஜுகேஷன் என்ன பண்ணுது, ஒரு ஆஸ்பிரண்ட்டாக அந்த பரீட்சைக்கு படிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, ஆர்டிஸ்ட்டு இல்லை வந்து பிஸ்னஸ் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, எக்கனாமிக்ஸ் என்ன பண்ணுது, ஜியாகிரஃபி என்ன பண்ணுது, எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். புக் ஓரியன்டாகவே இருக்கிறதுன்னு இல்லை. இந்த படம் எந்த ஸ்டேட்டில் நடக்கிற மாதிரி இருந்தது? ஆந்திர பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கு. ஓகே, ஆந்திர பிரதேஷ் அண்ட் உத்தரப்பிரதேஷ். ஸ்டேட்ஸ் பற்றின நாலேஜ் எல்லாம் ஐ மீன் ஸ்டேட்ஸ் பற்றி எல்லாம் படிச்சிருக்கியா? மாநிலங்கள் பற்றி எல்லாம் ஸ்டேட்னா என்ன அதெல்லாம் தெரியுதா? ஸ்டேட்ஸ்னால் என்னது? டிஸ்ட்ரிக்டோட பெருசு, கண்ட்ரியோட சின்னது. எதுக்காக ஸ்டேட்ஸ் உருவாக்குறோம்? தனித்தனியாக நல்லா ஒரு ஒரு ஸ்டேட்ஸையும் ஒரு கண்ட்ரியை பிரிக்கிறதுக்காக. ஸ்டேட்ஸை நம்ம கண்ட்ரியாக பிரிக்கல, கண்ட்ரியை ஸ்டேட்ஸாக பிரித்து வச்சுருக்கோம். என்ன ரீசனுக்காக? ஏதாவது ஒரு ரீசன் தெரில. அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம் பண்ணும்ல. நிறைய பேர் இருக்கும்போது ஒரு ஒரு பகுதி பகுதியாக இருந்ததுன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்ல. கண்ட்ரிஸ் எல்லாம் படித்து வச்சுருக்கியா? கண்ட்ரிஸ் பற்றி அது இது அந்த மாதிரிலாம் படிச்சிருக்கியா? நாடுனா என்ன, கண்ட்ரினா என்ன, எப்படி ஒரு கண்ட்ரி உருவாகுது? ஒரு கண்ட்ரி வந்து வார் அப்படி தான் ஃபஸ்ட்டெல்லாம் உருவாச்சு. இப்போ வந்து வார் அதெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ வார்ஸ் இல்லையா? இருக்குது, ஆனால் முன்ன மாதிரி த்ரோனுக்காக வார்லாம் இல்லை. அப்படி வரேன். அதாவது முன்னே வந்து அந்த கிங்ஷிப் அப்படியே அடிச்சுக்கிட்ட மாதிரி இப்போ இல்லை. சரி ஓகே, டன். சரி ஓகே, ஓவராலாக வந்து படத்தை பற்றி பேசாமல் எதையோ பேசிக்கிட்டு இருக்கோம் சம்மந்தம் இல்லாமல். இப்படி இல்லை, படம் வந்து அதிகாரத்தை பற்றி பேசுது. அதாவது ஒரு 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 டிஃப்ரெண்ட்டான படம். அது வந்து சினிமா, அதுக்குள்ளே நம்ம வந்து லாஜிக்கு அது இதுன்னு எதையாவது போட்டு அந்த மாதிரி இது பண்ண வேண்டாம். பட் அது ஒரு அதிகாரத்தை பற்றி பேசுது. அதனால் பர்டிகுலராக அதிகாரத்தை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு லக்ஸிக்கிட்ட நிறைய பேசிகிட்டு இருந்தோம். ஏற்கனவே ஹேராம்னு ஒரு படத்தை பற்றி பேசியிருந்தோம்ல. அதனால் அதே மாதிரி இந்த படத்துலேயும் வந்து சும்மா எதர்ச்சியாக பார்த்ததுனால சரி இதை பற்றி என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பேசலான்ட்டு பேசினது தான். சரி ஓகே டன். இப்போது ஐஏஎஸ், ஐபிஎஸ் இது மாதிரி நிறைய ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்க. பொலிட்டீஷியன்ஸ் வந்து பீப்புளால் எலெக்ட் பண்ணப்படுறாங்க. ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் ஃபாலோட் பை தட் எனி டிகிரி, அவங்க எல்லாருமே படித்து வராங்க இல்லையா? சரி ஓகே டன், பேசுவோம், நிறைய பேசுவோம். சென்சிட்டிவான டாப்பிக்காக இருக்குது நிறைய. அதனால் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற கெப்பாசிட்டி வந்துடுச்சா, இன்னும் அது புரிஞ்சுக்குமா லக்ஸு அப்படின்னு தெரியாததுனால நிறைய டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் ஆஃப் அந்த ஒரு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கேட்கல. சரி அட்லீஸ்ட் வந்து ஓகே, ஐஏஎஸ்னால் என்ன, ஐபிஎஸ்னால் என்ன, பொலிட்டீஷியன்னா என்ன, ஒரு பொலிட்டீஷியன் எப்படி வராங்க, வாட் இஸ் டெமோக்ரஸி, அந்த மாதிரியான பேசிக்ஸ் கொஸ்டின்ஸோடு முடிச்சிக்கலாம். வருங்காலத்தில் நீ வந்து இந்த வீடியோ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு ஏஜ் வரும்ல, அப்போ வந்து இன்னும் நிறைய இதை பற்றி பேசுவோம். என்ன சொல்கிறேன்? சரி, படம் எப்படி இருந்தது? யார் ஹீரோ? தெரியல. அவர் பேர் என்ன இந்த படத்தில்? இந்த படத்தில் வந்து ராம்நந்தன் ஐஏஎஸ். அவர் ஏன் ஐஏஎஸ் ஆனார்? அதுக்கு ஒரு ரீசன் சொன்னாங்களே, பார்க்கல? ஒரு அற்புதமான ரீசன் ஒன்று சொன்னாங்க. நான் அங்கே போய்ட்டேன். அந்த அப்போ நான் தான் தூங்கி போயிட்டேனே அப்படின்னு வெளியே போயிட்டாங்க லக்ஸ் அப்போ. சரி ஓகே டன், பாய் சொல்லிடுறேன். பாய். இந்த இன்டர்வியூ எப்படி வந்துச்சு? நல்லா பயங்கர சுமாராக வந்துச்சு.
சரி, ஓகே ஓகே ஓகே. சரிடா, சரி, பாய். பாய் சொல்லிடுங்க.